السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أنصره بالهدى ودين الحق يدمره على الدين كله فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஏழை இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கெல்லாம் மாபெரும் தலைவராக
மனித சமூகத்தினுடைய முன்னோடியாக ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை திட்டத்தை இந்த உலகத்திலே வகுத்து தந்து சென்றார்களே, அந்த அகிலத்தினுடைய அருள்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையில நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுங்கள் என்று சொன்னால் ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்காமல் தான் சம்பாதித்த பொருளாதாரத்தை, தன்னுடைய மனைவி மக்களை, சமூகத்தை எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதுகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்களே, அந்த உன்னதமான உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழியை ஆணித்தரமாக ஏற்று இந்த உலகத்தில் மரணிக்கின்ற காலகட்டம் வரை உண்மை மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அந்த அனைத்து உண்மையான ஆண் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்திலே மிக மிக சிறந்த ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தவிர எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பின்பற்ற தகுதியான ஒரு வழி இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை மட்டும்தான். யாரெல்லாம் இதை தவிர எங்களுக்கென்று ஒரு வழி, எங்களுக்கென்று ஒரு கோட்பாடு, எங்களுக்கென்று ஒரு தலைவர் என்று இந்த உலகத்தில் கண்மூடித்தனமாக பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவையெல்லாம் உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு இடம் நரகம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையில இந்த மனித சமூகத்திற்கு எச்சரித்ததை இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய சிந்தனையிலே பதிவு செய்து கொண்டவனாக கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரிய ஒரு அருளால் ஒவ்வொரு வாரமும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளுடைய பெருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு கண்ணியம் பொருந்திய ஒரு ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்விற்கே மிக மிக பிடித்த இடமாகிய அவருடைய இறை இல்லத்திலே நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால் அடிப்படை காரணம் என்ன என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வாரம் ஜும்மா என்பது வரக்கூடிய ஒரு நாள். இந்த ஜும்மாவுடைய நாளில் சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த ஜும்மாவுடைய தினம் வரை அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கையிலே பயனளிக்கும் என்று சொன்னால் அதுதான் இந்த ஜும்மாவை நாம் சிறப்பிக்கக்கூடிய சிறப்பினுடைய முக்கியத்துவம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நினைவு கூறக்கூடிய சபைகள் எங்கே இருந்து கொண்டிருக்கிறதோ அங்கே அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய மலக்குமார்கள் அவர்களோடு இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்களே, அப்படிப்பட்ட சபை இந்த ஜும்மாவுடைய சபை. இந்த நேரத்திலே நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் எதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்திலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, அந்த எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவியையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறாரே, அதற்காக உள்ள சபை இந்த சபை. இந்த சபையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயங்கள் மட்டுமே இங்கே பேசப்படக்கூடிய சபை. உங்களுடைய சிந்தனையையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் முழுக்க முழுக்க இங்கே சொல்லக்கூடிய விஷயத்திலே ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த தலைப்போடு நீங்கள் ஒன்று கேட்கின்ற நேரத்திலே இந்த தலைப்புடைய மகத்துவம் உங்களுடைய வாழ்க்கையிலே தெரியும். அதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு விதமான தலைப்புகள் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மனித சமூகத்திற்கு மிக மிக அத்தியாவசியமான அடிக்கடி நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது, நம்முடைய கற்பனைகளால் சிந்தனை செய்ய முடியாது, அது எப்படி இருக்கும் என்று சிந்தித்து கூட நம்மால் பார்க்க முடியாது மறைவான விஷயம் என்று சொல்லுகிறாரே, அந்த யௌமுல் கியாமா, மறுமையுடைய நாள். அந்த மறுமையுடைய சிந்தனை மனித குலத்திற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது.
எதற்காக இந்த தலைப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை, எதற்கு இந்த தலைப்பை அடிக்கடி இந்த சமூகத்தில் நினைவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை? இன்றைக்கு எந்த இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு நாங்களும் இஸ்லாமியர்கள், நாங்களும் முஸ்லிம்கள், நாங்களும் ஏகத்துவவாதிகள் என்று இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே சந்தோஷமாக ஒரே குடும்பமாக இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் அனைவருக்குமே கிடைக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் அன்பு, பாசம், பரஸ்பரம், நேசம் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு கணவனிடத்தில் மனைவியிடமோ, ஒரு மனைவியிடத்தில் கணவனிடமோ, ஒரு தாயின் இடத்திலே மகனுக்கோ, இந்த உலகத்தில் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. ஆனால் இது எல்லாம் இந்த அனைத்து அன்பு, பாசம், நேசம், பரஸ்பரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம், உலகத்தினுடைய சுகமாக வாழ்ந்து எல்லாம் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு நாள் உண்டு என்று சொன்னால் அதுதான் யௌமல் கியாமா, மறுமையுடைய நாள். இந்த நாளை குறித்து இந்த சமுதாயம் இன்றைக்கு மறந்துவிட்டதுடைய சூழ்நிலை, இந்த மறுமையுடைய சிந்தனை இந்த மனித சமூகத்தில் இன்றைக்கு மறுங்கி போன சூழ்நிலை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தவறுகள், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்கள், ஹராம் ஹராம் என்று பார்க்காமல், இன்றைக்கு எது நேர்மை எது உண்மை என்று பார்க்காமல், எது அநீதம் எது நீதம் என்று பார்க்காமல், உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக இந்த சமுதாயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறாரே, அந்நபியு அல்லாஹ்வுல் முஃமினீன அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் இருக்கிறாரே இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் அவர் உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்கிறாரே. இந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் 1500 வருடங்களுக்கு முன்பே இன்றைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை, இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் முன்னறிவிப்பாக சொன்ன ஒரு விஷயம் உண்டு என்றால் அதுதான் இந்த உலகத்தினுடைய அழிவுகள், இந்த மறுமையுடைய நாளை குறித்து, அந்த மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் அன்றைக்கே இந்த மனித சமூகத்திலே மிக மிக எச்சரித்து சொன்ன ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அதுதான் அந்த மறுமையுடைய நாளை குறித்து. ஏன் இதை நாம் சொல்லுகின்றோம் என்றால் இன்றைக்கு நாம் எல்லாம் பரம்பரையாக முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தில் வீரியமாக வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இன்றைக்கு உண்டு. நம்முடைய கண்களுக்கு முன்னால் எத்தனையோ அல்லாஹ்வை அறியாமல், அல்லாஹ்வுடைய தூதரை தெரியாமல், திருமறை குர்ஆன் என்றால் அது என்னவென்று கூட விளங்காமல், நேர்வழி கிடைக்காமல் எத்தனையோ இந்து மத மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்துவ அன்பர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா மக்களும் படிக்கக்கூடிய, எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, எல்லா நேரத்திலுமே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்டு என்றால் அதுதான் நீங்கள் இந்த உலகத்திற்கு அடுத்து, இந்த உலக வாழ்விற்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை உண்டு என்றால் பரலோக ராஜ்யம் என்றும் அந்த நாளை குறித்து பைபிளும் பகவத்கீதையும் புராணங்களும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த வேதமாகிய திருமறை குர்ஆனும் சொல்லுகின்றது என்று சொன்னால் எதற்காக இந்த முன்னறிவிப்புகள், எதற்காக இந்த முன்னறிவிப்பு? இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றால் அது இந்த உலகம் அவனுக்கு சொந்தம். எப்படி வேண்டுமானாலும் பொருளாதாரம் சம்பாதிக்கலாம் என்றால் இந்த உலகம் அவனுக்குரிய உலகம். ஆனால் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும், இப்படிதான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று எந்த ஒரு முஸ்லிம், எந்த ஒரு மூமின் இந்த உலகத்திலே முடிவெடுக்கிறாரோ அவனுக்குரிய உலகம் அல்ல இந்த உலகம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறார். எப்படி கேட்கிறார் தெரியுமா? நாம் எல்லோரும் பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடிய மிகவும் வருத்தத்திற்குரிய கேள்வியாக அல்லாஹ் கேட்கிறார். அப்ப ஹசிபத்தும் அந்த ததுகுல் ஜன்னா, நீங்க என்ன அந்த சொர்க்கத்திற்கு ஈஸியா வந்துடலாம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். அந்த சொர்க்கத்திற்குள்ள நீங்க ஈஸியா நுழைஞ்சிடலாம் நினைக்கிறீங்களா? முடியாது. அப்ப ஹசிபத்தும் அந்த ததுகுல் ஜன்னா வைராஹு மஸ்ஸத்துஹுல் பௌஸா வல்லா ஹத்தா துன்சிரு யகூலு மதா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் ஒரு சமுதாயம், உங்களுக்கு முன் வாழ்ந்து மரணித்தார்கள்,
சொர்க்கத்திற்குரிய மக்களாக வாழ்ந்தார்களே, அவர்கள் அனுபவிக்காத கஷ்டத்தை விட, அவர்கள் தொடாத துன்பத்தை விட, அவர்கள் கொடுக்காத இழப்பீடுகளை விட, அவர்கள் செய்யாத அர்ப்பணிப்புகளை விட எதுவுமே செய்யாமல், எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல், எந்த தியாகத்தையும் செய்யாமல் நீங்கள் அந்த சொர்க்கத்திற்குள் நுழையலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் சொல்லுகிறார், அப்படியானால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம், வத்தகுயௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறார், எங்க போக முடியும்? எங்க நீங்க தப்பிக்க முடியும்? எல்லா இடத்துல வரும். உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, என்னை புறக்கணித்தவனாக இருந்தாலும், என்னை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அனுசாரத்திற்குரிய வாழ்வி வாழக்கூடியவனாக இருந்தாலும் எல்லோருமே அழைத்து வரப்படக்கூடிய ஒரு நாள் உண்டு என்று சொன்னால் அல்லாஹ் யௌமுல் கியாமா. அல்லாஹ் சொல்கிறார், அது சாதாரண இடம் இல்லை. நாம் இருக்கக்கூடிய வசதியான இடத்தை போன்றோ, நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை போன்றோ அந்த இடம் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நல்லா சிந்திக்கிறோம். நாம் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே, உலகத்துடைய ஆசாபாசத்தை பார்க்கும் பொழுதே, உலகத்தில் நம்முடைய மனைவியை பார்க்கும் பொழுதே, நம்முடைய குழந்தையின் முகத்தை பார்க்கும் பொழுதே, நம்முடைய தாய் தந்தையை பார்க்கும் பொழுதே, இந்த உலகத்தில் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு இன்பமயமாக இந்த உலகத்தில் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையை எவன் இறுதிக்குரிய வாழ்வையாக பார்க்கிறாரோ அவனுக்கு அந்த மறுமை கசப்பாகத்தான் தெரியும். ஆனால் அந்த மறுமையுடைய வாழ்வை, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை, அங்கே கேட்கக்கூடிய கேள்வியை எவன் ஒருவன் இந்த உலகத்தில் சிந்திக்கிறானோ இந்த உலகம் அவனுக்கு பெருசா தெரியாது. மனித மக்கள் இந்த உலகத்தில் பெருசா தெரிய மாட்டாங்க. உலகத்துடைய பொருளாதாரம் பெருசா தெரியாது. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லும் பொழுது முகத்தை கடுமையான முறையில் வைத்து சகாபாக்கள் சொல்றாங்க, இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து போகக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு அறிவித்ததை போல, எனக்கு அல்லாஹ் என் கண்ணுக்கு காட்டியதை போல, எனக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்ததை போல பூமிக்கு அடியிலே நடக்கக்கூடிய அதாவையோ, மறுமையிலே நரகத்தில் நடக்கக்கூடிய அதாவையோ, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியையோ என்னுடைய சமுதாய மக்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு வேலை அறிவித்துக் கொடுத்திருந்தால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உட்கார்ந்தால், நீங்கள் படித்தால், நீங்கள் நடந்தால், உங்கள் மனைவியோடு நீங்கள் இருந்தால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிரிப்பதை காட்டிலும் அழுது கொண்டே இருப்பீர்கள் மக்களே என்று சொன்னார்களே. அந்த மறுமையுடைய சிந்தனை ஏன் இன்றைக்கு நம்ம இடத்தில் இல்லை? இந்த சமுதாயம் ஏன் இன்றைக்கு மறந்து விட்டது? நல்லா சிந்திக்கணுங்க. அந்த நாள் சாதாரண நாள் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நோய் வந்தால், நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால், ஆறுதல் சொல்ல உங்கள் மனைவி உண்டு, ஆறுதல் சொல்ல உங்களுடைய மகன் உண்டு, உங்கள் தாய் தந்தைகள் உண்டு. எல்லோரையுமே உங்கள் கையை விட்டு பிரிப்பதை போல, உங்கள் இதயத்தை விட்டு பிரிப்பதை போல எல்லோரும் பிரிக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் உண்டு என்றால் அதுதான் யௌமுல் கியாமா. சாதாரண நிலை இல்லை. அங்க யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. எந்த நண்பரும் யாருக்காகவும் சாட்சி சொல்ல முடியாது. எந்த கோர்ட்டும் அங்கே செல்லுபடியாகாது. எந்த ஜட்ஜும் அங்கே செல்லுபடியாகாது. எந்த இடைத்தரகர் வக்கீலும் அங்கே பேச முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? அந்த நாள் என்பது சாதாரண நாள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சகாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை மறுமை என்று சொல்லுகிறீர்களே, மறுமையுடைய அச்சத்தை பற்றி சொல்லுகிறீர்களே, அந்த நாள் சாதாரண நாளா யார் சொல்ல? அந்த நாளுடைய கடுமை எப்படி இருக்கும்? அந்த நாள் எப்படி இந்த உலகத்தில் உருவாகும்? எப்படி அந்த நாள் நடக்கும் இந்த உலகத்தில்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதராகிய எனக்கு கூட அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்ததே கிடையாது. அந்த நாள் எப்படி வரும் என்பதை உங்களுடைய தூதராகிய எனக்கு கூட அல்லாஹ் அறிவித்து கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? இந்த மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு, இந்த மனிதன் உலகத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு ரகசியமான ஒப்பந்தம், ஒரு ரகசியமான சந்திப்பை, ஒரு ரகசியமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது மறுமையுடைய நாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நாள் நிகழும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில அறிகுறிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய மௌத்துக்கு பின்னால், என்னுடைய மனைவிக்கு பின்னால் அந்த மறுமையுடைய நாளினுடைய அறிகுறிகளை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு காட்டாமல் இருக்க மாட்டார், நிச்சயம் காட்டுவார். அதற்கு சின்ன ஒரு சேம உதாரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையுடைய
ஒவ்வொரு நொடி பொழுதையும் அல்லாஹ் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒட்டி காட்டுவான். பார்க்கிறோமா இல்லையா? கடந்த ஜும்மாவுடைய நாள் இந்த ஜும்மா வந்தாச்சு, அடுத்த ஜும்மா வரவே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா ரமலானுடைய மாதம். நான் கேட்கிறோம், போன ரமலானுடைய மாதம், இதே ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால் இந்த ஜும்மாவில் நமக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்களே அந்த சகோதரர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? நம்முடைய சொந்த பந்தங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு மரணத்தை தழுவி இருக்கிறார்கள், எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்றைக்கு தழுவி இருக்கிறார்கள். எல்லாம் இன்றைக்கு எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்திக்கும். எல்லாம் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அடுத்து அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக இருந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த நாள் இந்த உலகத்தில் சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்கிறோம். ரொம்ப நேரம் தெரியாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கத்திரினா ரீட்டா சாணை போன்ற புயல்கள் தான். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், கும் அலா ஹாமிலூன். நான் சாதாரணமா இந்த உலகத்தை அழிக்கும் நினைச்சு அல்லாஹ் புண்ணு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அரபில புண்ணு சொன்னா ஆளுநர். அல்லாஹ் புண்ணு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நினைச்சாலே போதும். இந்த உலகத்தை அழிப்பதற்கு நேரம் காலமோ அவகாசமோ நேரத்தையும் அல்லாஹ் குறிப்பிட மாட்டான். எப்பொழுது வேணாலும் அல்லாஹ் காட்டுவான் இந்த மனித சமூகத்தில். எதற்காக இந்த உலகத்தில் உயிர் படுகிறது? எதற்காக இந்த உலகத்தில் சுனாமி போன்ற சூறாவளி போன்ற நிலநடுக்கம் போன்ற எதற்கு அல்லாஹ் இந்த பூமியை காட்ட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு என்ன உலக மக்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பது ஒரு சந்தோஷமா? அல்லது இந்த உலகத்தில் மக்களை சோதனை செய்து அவர்களை கஷ்டத்திற்கு உள்ளாக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு இன்பமா கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எதற்கு அல்லாஹ் காட்டாம இருக்குமா? என்னுடைய அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு, நான் உலகக்கூடிய காற்றை சுவாசித்துக் கொண்டு, நான் கொடுக்கிற எல்லா அருளையும் வாங்கிக் கொண்டே என்னை மட்டும் இந்த உலகத்தில் புறக்கணித்தார். நான் மட்டும் இந்த உலகத்தில் வேண்டாம் என்றால் என்னால் படைக்கப்பட்ட மனம் ஜனங்களை தாங்கி வாழக்கூடிய மக்களுடைய கால்கள் எல்லாம் இன்றைக்கு போய் விழுந்து ஈமானை தொலைக்கக்கூடிய எத்தனை மக்கள் இன்றைக்கு உண்டு? அல்லாஹ்வுடைய நாமத்தை ஏன் இந்த பூமியில வராது? அல்லாஹ்வுடைய கோபம் ஏன் இந்த பூமியில வராது? சிந்திக்கணும். அல்லாஹ் அதுக்கு தான் அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். அந்த நாளை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது எல்லா அந்த நாளை என்னை சிந்திக்கும். இந்த உலகத்தில் எவனாக இருந்தாலும் சரி, அநிலம் இறைத்தவன், அநிலத்திற்கு உள்ளானவன், வட்டி வாங்கியவன், வட்டிக்கு ஒரு குடும்பத்தையே இந்த உலகத்தில் தள்ளியவன், பேரம் பேசி மணவனுடைய வீட்டாரிடத்திலே வரதட்சணை என்றே சாதாரண ஒரு விஷயத்தை இந்த சமூகத்திலே ஊக்குவித்து மணவனுடைய பெற்றோரை இன்றைக்கு கையேறக்கூடிய மக்களான சமுதாயத்திலே ஆளாக்கியவர்கள், அந்த மன உணர்ச்சிக்கு ஆளாகி இந்த சமூகத்திலே மனநிலைக்கு தள்ளப்பட்ட பெண்கள், உலகத்தில் கருவிலேயே கொல்லப்பட்ட சிறிய சிறிய குழந்தைகள், உலகத்தில் எல்லாம் உலகத்தில் யாரும் இந்த உலகத்தில் நீளம் வழங்காவிட்டாலும் கூட எல்லோருமே எழுப்பி கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நாள் உண்டு இருந்தால் அதுதான் யௌமுல் கியாமா. சாதாரண நாள் இல்லை, அது சாதாரண இடம் இல்லை. நீங்க செஞ்ச சின்ன தவறாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தவறாக இருந்தாலும் சரி, அனைத்தும் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் உங்கள் கையில் கொடுக்கப்படக்கூடியதா அந்த மறுமையினுடைய நாள். யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது, யாரும் சாட்சி வைத்து அல்லாஹ்விடத்தில் பேச முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அந்த நாள் சாதாரண நாள் இல்லை. நீங்க நினைக்கக்கூடிய இடத்தை போன்று அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அந்த நாளை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு முன்னால் சில அறிகுறிகளை காட்டுவான். இந்த சமுதாயத்திலே விபச்சாரம் பெருகெடுத்து ஓடும். எங்கு பார்த்தாலும் பெண்கள் விபச்சாரத்திற்கு ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களை கண்களுக்கு முன்னால் பார்த்தால் அது மறுமையுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே சிறிய சிறிய மக்களிடத்தில் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் கல்வியை படிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்தால் அது மறுமையுடைய அடையாளம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் தகுதி இல்லாமல் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்து இருப்பார். எந்த தகுதியும் இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த பூமியை நிலம் என்று சொன்னால் அது மறுமையுடைய அடையாளம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, செருப்பு போடக்கூட தகுதி இல்லாதவர்கள் எல்லாம், காலுக்கு செருப்பு வாங்க கூட தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய மாளிகை கட்டி வாழ்வார்கள் இந்த பூமியிலே. என்ன அர்த்தம்? ஹராமான பொருளாதாரம் சமுதாயத்திலே எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல், எந்த விதமான
பயமும் இல்லாமல் ஹராமான பொருளாதாரம் இந்த சமூகத்தில் புழங்கப்படக்கூடிய காலகட்டம் வந்தால் அது மறுமையினுடைய அடையாளம். சிந்திக்கணுங்க. இப்படி எல்லாம் உலகத்தில் நாம் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுதே, உலகத்தில் குடும்பத்தை பார்க்கும் பொழுதே, ஒவ்வொரு நாளும் நாம் இரவு படுப்பதற்கு வீட்டுக்கு போறோம், நாம தொழிலை முடிச்சு வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு நுழைஞ்சு சலாம் சொல்றப்ப உங்க மனைவி பதில் சொல்லி உள்ளே கூப்பிடுவாங்க. ஒரு குழந்தைங்க விளையாண்டுகிட்டு இருக்கும், இவங்க முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். என்ன கஷ்டங்களுடைய மனசுல இருந்தாலும் கூட அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே, உன் மனைவியுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே அந்த சந்தோஷத்துல உலகத்தில் எல்லாத்தையும் மறந்துடும். அன்பா கூப்பிடும் பொழுதே, முகவளர்ச்சியோடு பேசும் பொழுதே. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அபஸா இப்படி சொல்றான் பாருங்க, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமஇ ஸபுல் யுஹ்ரி. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்காக ஓடி ஓடி உழைத்தானோ, எந்த குழந்தையை படிக்க வைப்பதற்காக கண்ணியத்தோடு வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் ஓடி ஓடி பணத்தை சேகரித்தாலோ, மனைவி பக்கத்தில் நிற்பார், உன்னுடைய மகன் உனக்கு அருகில் நிற்பார், உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய தாய் உன்னை உனக்கு முன்னால் நிற்பார். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய மகனையோ, ஒரு மனைவி தன்னுடைய கணவனையோ, தன்னுடைய பிள்ளையோ பக்கத்தில் இருப்பதை கூட திரும்பி பார்க்க முடியாது ஒரு நாள் உண்டு என்றால் அதுதான் அந்த வறுமையினுடைய நாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நாளில் யாரும் பேச முடியாது, யாரும் அந்த நாளில் யாருக்காகவும் பரிந்துரை பேச முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தை அல்லாஹ் அந்த வறுமையுடைய நாளை கொண்டு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் முதலில் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விடுவான், யார் நரகத்திற்குரியவர்கள், யார் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று. யாரும் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் யாரையும் இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் இந்த உலகத்தில் சொர்க்கத்திற்குரிய நரகத்திற்குரியவர்களும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு இடம் உண்டு, அதுதான் அந்த வறுமையினுடைய. அங்கு எல்லாம் கொண்டு வரப்படும். அல்லாஹ் இந்த உலகத்திலே முதலில் ஒரு சூழலை உருவான மலக்குமார்களை கொண்டு அந்த சூழ் உருவப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அந்த சூழுடைய சப்தத்தை கேட்ட உடனே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தினருங்க, உங்களுடைய மனைவியா இருக்கட்டும், மனைவியுடைய சகோதரியா இருக்கட்டும், இன்றைக்கு யாராவது ஒருவர் குழந்தை பெறக்கூடிய ஒரு கட்டாயத்திலே அந்த கருப்படியாக நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையிலே அந்த உச்சகட்டமான சூழ்நிலையில உயிருக்கு போராடுகின்ற நேரத்தில் எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கோ தூக்கிட்டு வருவோம். எதற்காக? குழந்தையும் தாயையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. பிறக்கக்கூடிய குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கணுங்கிறதுக்காக. ஆனா அது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி பாருங்க, அங்க எந்த டாக்டரின் துணை இல்லாம, அங்க யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம நிறைவான கர்ப்பிணிகளாக பல பெண்கள் இருப்பார்கள் அந்த மைதானத்தில். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த மறுமையுடைய அச்சத்தை உருவாக்கக்கூடிய அந்த சூழலை அல்லாஹ் ஊதும் பொழுதே எந்த வழியும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சாதாரண ஒரு ரத்த போக்கை கூட உணர முடியாத அளவிற்கு ரத்தமும் சதையுமாக தொப்புள் கொடியோரே குழந்தை தலையில இருக்குமா அந்த தாய்க்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லி வழியே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? வாழ்ந்த 23 ஆண்டு காலமா இருக்கும், இந்த உலகத்தில் வாழ்ந்த 50-60 ஆண்டு காலமா இருக்கும். அல்லாஹ் கேட்பான இந்த நேரத்திலே கேள்வி, என் கணவனை குறித்து, செல்வத்தை குறித்து, என்னுடைய குழந்தைகளை குறித்து எல்லாம் அல்லாஹ் இந்த நேரத்தில் கேட்பானே, அதற்கு என்ன பதில சொல்ல போறேன்னு கருவிழி பெண்கள் எல்லாம் நிலையுத்தி கண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தையை அப்படியே இருந்துள்ளார். குழந்தை சதையோ ரத்தம் சதையுமா கீழே, ஆனா அவளுக்கு எந்த ஒரு வழியுமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த கடுமையான அந்த சன்னிதான் அந்த நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் இருந்து இந்த பூமியில் கடைசியாக மரணித்து ஒரு குழந்தை இந்த பூமியிலே அடக்கப்பட்டால் எல்லா சடலங்களையும் இந்த பூமி தூக்கி தூக்கி வெளியே வீசுவாங்க. அந்த நாள் எல்லாரும் சோடி வருவாங்க. யாருக்கு தெரியுமா? யாரையும் சோடி வருவார்கள் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எல்லோரும் எழுப்பு வரக்கூடிய நேரத்திலே ஒரு குழந்தை எப்படி ஆணாக இருந்தால், எப்படி தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வரும் பொழுது விருந்த சேசனம் கத்தனா பண்ணாமல் பிறந்த நேரடியாக எப்படி ஒரு குழந்தை தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வருகிறதோ, இதே போன்ற அந்த மறுமையுடைய நாளில் கோடான கோடி மக்கள் திறந்த நேரடியாக அன்ப
அல்லாஹ்வுடைய சபைக்கு அழைத்து வரப்படுவார்கள். அப்ப எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்முடைய சிந்தனை ஓட்டி பாருங்க. எல்லாம் இருப்பான், எல்லா சமுதாயத்துடைய மக்கள் நின்று கொண்டிருப்பாங்க. அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க அவங்க மனைவி. அந்த மனைவியே ரொம்ப சிறிய வயது உள்ளவங்க. ஆனா 5732 ஹதீஸுக்கு மேல் சஹீஹான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்கள் சாதாரண ஒரு அல்ஹம்து சூராக்கு கூட இன்றைக்கு அர்த்தம் தெரியாது. அந்த சிறிய வயதுள்ள அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் இந்த கேள்வியை கேட்கவில்லை என்றால் இதற்கு விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்க கேட்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த நாளில் எல்லோரும் கொண்டு வரப்படக்கூடிய அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த உலகத்தில் மறைவிடங்களை பார்ப்பதை கூட ஹராமான ஒரு காரியமாச்சு. அந்த நாளில் எல்லோரும் திரும்பி திரும்பி ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையை பார்ப்பார்களா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்த மாதரியை போல சிவந்தே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷாவே அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய கல்வும் எப்படி துடித்துக் கொண்டிருக்கும் தெரியுமா? யானசி யானசி, அல்லாஹ்வை சந்திக்க போற இந்த நேரத்தில் என்ன பதிலை சொல்ல போகின்றோம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்படி ஆயிஷாவை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பார்த்துக் கொள்வார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி வைத்திருப்பான் தெரியுமா? நீங்கள் சாப்பிடுவதற்காக ஒரு சப்பாத்தி சுடுவதற்காக கோதுமையை வறுத்து இந்த பூமியை அப்படியே நீங்கள் பரப்பி விட்டால் எப்படி சரிசமமாக இருக்குமோ அதே போன்று இந்த பூமியை அல்லாஹ் தன்னுடைய கையில வைத்திருப்பான். ரொட்டி துண்டையை போல ஒரு சப்பாத்தியை போல கையில சுருட்டி அல்லாஹ் வைத்திருப்பான் ஒட்டுமொத்த உலகத்தையும். அந்த நேரத்தில் எல்லாம் வந்து நிற்பான். எல்லாம் நிற்கக்கூடிய அந்த சபையில அல்லாஹ் வந்து பேசக்கூடிய அந்த முதல் ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் பேசுவான். எப்படி தெரியுமா? எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் விடக்கூடிய ஒரு சப்தம் அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்லுகிறார். வந்தாசுயோ எங்கடா இந்த நாளிலே கேட்பான் அல்லாஹ்வுடைய அந்த சப்தத்தை கேட்டவுடனே வந்தாசுயோ ஐயுகள் முஜ்ரிமூன், அல்லாஹ் கோபத்தோடு கேட்கக்கூடிய கேள்வி. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு இணை வைத்து எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து உலகத்தில் அனாச்சாரம் அச்சயம் முடிந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தானே அந்த பாவம் எங்கே என்று அல்லாஹ் கேட்டவுடனே அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பயத்தினால் ஒருவர் ஒழியக்கூடிய சம்பவத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்லுவோம் அல்லாஹ் கெட்டவர்கள் நல்லவர்களையும் அல்லாஹ் பிரித்து இந்த சன்னிதானத்தில் நிற்க வைத்துக் கொண்டே அப்பதான் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் வாழும் பொழுதே அண்டை வீட்டுக்காரன் என்று பார்க்காமல் தன்னுடைய சகோதரன் என்று பார்க்காமல் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஒரு மூமியுடைய குறையெல்லாம் இந்த உலகத்தில் பேசி தெரிந்தார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அடுத்துடைய சொத்தை அபகரித்து இந்த உலகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர், அடுத்துடைய தன்மானத்தின் மீது இந்த உலகத்தில் விளையாண்டவர், அடுத்த குடும்பத்துடைய கண்ணியத்தை கடைப்பொருளாக இந்த உலகத்தில் ஆக்கி வாழ்ந்தவர், வட்டியை தன்னுடைய வாழ்க்கையிலே முழு மூச்சாக வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள், விபச்சாரத்தின் பக்கமே முழுக்க முழுக்க மூழ்கி கிடந்தவர்கள் எல்லோரும் அந்த சபையிலே நிற்கக்கூடிய நேரத்திலே எல்லோரும் தரம் பிரிக்கக்கூடிய சபை அந்த மறுமையுடைய நாள். எல்லோரும் அல்லாஹ் பிரிப்பான். எல்லோரையும் பிரித்து வைத்துக் கொண்டே அந்த நாளில் அல்லாஹ் என்ன கேட்பான் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு நரகம் என்று வாக்களிக்கப்பட்ட உடனே சும்மா அல்லாஹ் கேட்பான், உனக்கு நரகம் வாக்களிக்கப்பட்டிருச்சு, இந்த நரகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த வாழ்ந்தாய உலகம் இந்த உலகம் முழுவதுமே தங்கமாக மாற்றி உன் கையில நான் கொடுக்கிறேன், என்ன செய்வீன்னு அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொல்லுவானா, உலகத்தில் அல்லாஹ் எவ்வளவோ ஆயுட்காலத்தை கொடுத்து எத்தனையோ பொருளாதாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் கண்ணியத்தோடு அல்லாஹ் வாழ வைத்தாரு. அந்த மனுஷன் அன்னைக்கு சொல்லுவானா, அல்லாஹ் நான் வாழ்ந்த உலகத்தை போல தங்கத்தை என் கையில் கொடுத்தாலும் கூட இதே போன்றே இன்னொரு உலகம் முழுக்க தங்கத்தை கொடுத்தாலும் அது அத்தனையும் வெற்றிகளால்தான் ஒருத்த கொடுத்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போகிற வாய்ப்பை கேட்பனான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இதை விட இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அன்பு பாசம் பரஸ்பரம் நேசம் எல்லாம் இந்த உலகத்தில் மனைவி மக்களோடு வாழும் பொழுதுதான் அவருக்காக இந்த உலகத்தில் வாழ்றாங்க. அன்னைக்கு எப்படி அவன் சுயநலவாதியா மாறும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான். இதே போன்று அல்லாஹ் கேட்பான், நீ எனக்கு பகவா என்ன தருவ, உனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு சொன்னா உனக்கு என்ன தருவியை கேட்கும் பொழுதே அந்த மனுஷன் சொல்லுவானா, சுபஹானல்லாஹ்
இந்த உலகத்தில் வாழும் பொழுதே எப்படி மனைவி மக்கள் தாய் இருந்து உலகத்தில் எல்லோருடைய ஆசாபாசத்திற்காக வாழ்றாங்க. அந்த மனுஷன் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, யாருந்தா அதோ நிற்கிறாளே என்னுடைய மனைவி, இதோ இங்க நிற்கிறாளே என்னுடைய மகன், இதோ நிற்கக்கூடிய என்னுடைய தாய் என்று எல்லாரும் எடுத்துக்கிறா. யாருந்தா என்னை மட்டும் சொர்க்கத்துக்கு இருக்கிறான். என்ன காரணம்? அங்க எல்லாரும் சுயநலவாதியாக தான் இருக்கும். அங்க எனக்கு அவன் நினைச்ச தள்ளப்படும். இந்த உலகத்தில் செஞ்ச அமல்களுக்கு, இந்த உலகத்தில் அவன் செய்த குற்றங்களுக்கு எல்லோருக்குமே நாளைக்கு போய் நின்று கொண்டே அல்லாஹ்விடத்தில் வாய்ப்பு கேட்பானே தவிர, நான் ஏன் இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்தேன், ஏன் உலகத்தில் இப்படி பொருளாதாரத்தை சம்பாதிச்சேன், அதை கூட அன்றைக்கு சிந்திக்காத மனிதனாக தன்னுடைய மனைவி மற்ற தாய் தந்தைகள் எல்லோருமே அடமானம் வைப்பாங்க தான் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக. அந்த நாளை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வகூது ஹன்னாஸ வல் ஹிஜாரா வ யுஜ்ஜத்துல் காஃபிர். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாயே உங்களுக்குரிய இடம் அந்த நரகம் தான். உங்களுக்குரிய இடம் தயார் இருக்கக்கூடிய நரகம் தான். அந்த நரகம் கூட கேட்குமா, யா அல்லாஹ் எனக்கு பசிக்குது, நரகம் பேசுமா? அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, நரகம் அல்லாஹ்விடத்தில் பேசும். எனக்கு குர்ஆன் அல்லாஹ் கேட்கும், பாவிகளை தூக்கி என்னுடைய இடத்துல வீசுன்னு கேட்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எத்தனை பாவிகளை தூக்கி வீசினாலும், எத்தனை கெட்டவங்களை கொடுத்தாலும் அதுக்கு பசி அடங்காது. அல்லாஹ் தன்னுடைய காலை தூக்கி அந்த நரகத்தில் வைப்பாங்க. அப்பா சொல்லுமா நரகம், யா அல்லாஹ் எனக்கு இப்பதான் பசி அடைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அந்த நாளை குறித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய பொருளாதாரம், மனைவி மக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒன்று. ஆனால் நமக்காக நாம் செய்யக்கூடிய அமல், நாம் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ், ஸகாத், இது போன்ற தர்மங்கள் எல்லா உலகத்தில் நாம் செய்ய இந்த உலகத்தில் இது போன்ற அமல்களை செய்யும் பொழுது இதுதான் நாளைக்கு வந்து நமக்காக பேசுமே தவிர, அங்கு நம்முடைய மனைவியோ, நம்முடைய மக்களோ, நம்முடைய நண்பர்களோ, யாரும் ஜமாத்தார்களோ யாரும் அங்கே யாருக்காகவும் பேச முடியாது, யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் கூட அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை தவிர அவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவங்களை தவிர யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிபாரிசு கூட கிடைக்காது நாளைக்கு. எனவே அந்த நாளை குறித்து இந்த உலகத்தில் வாழ்வோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ் இந்த ஜும்மா முடிவு நாங்கள் வெளியேறக்கூடிய நேரமாக இருந்தால், இந்த நேரத்தில் அந்த நாள் எங்க இடத்தில் வந்தாலும் கூட நான் ஒரு உண்மை முஸ்லீமாக வாழ வேண்டும். என் மனைவியும் என்னுடைய மக்களும் உண்மை முஸ்லீம்களாக வாழ நம்பிக்கை வேண்டும் யாருந்தா என்கின்ற நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாங்க. இந்த உலக முஸ்லீமுக்குரிய வாழ்க்கை அல்ல, இந்த உலக மூமியுக்குரிய உலகம் அல்ல. அத்துன்யா சிஜுனுல் மூமினீன் வ ஜன்னத்து மினல் காஃபிர். அத்துன்யா இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் என்பதை முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை கஷ்டமா இருக்கும். இந்த உலகத்தை நேர்மையா சம்பாதிக்கிறது, நேர்மையா வாழ்றது, நல்ல ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தை ரசிக்கிறது எல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த உலகம் யாருக்கு சுருக்கம் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. எனவே அதை முடிவு பண்ண வேண்டிய கடமை நம்முடைய கையில் இருக்கு. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த மறுமையுடைய சிந்தனையோடு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய மனைவி மக்களோடு இருக்கும் பொழுது, நாம் எளிய வியாபார ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது, எங்கே இருந்தாலும் சரி நாம் மறுமையுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தரணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்பு கிடைத்தால் சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் யார் என்கின்ற ஒரு சில குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளில் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய திருமணம் இந்த ஜும்மாவுடைய முதல்வருடைய மறுமை நம்பிக்கையுடைய அவசியத்தை குறித்து உங்களுக்கு நாம் அஞ்சி வாழ வேண்டும். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்து நாம் பார்ப்போம். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு முன்னால் அனுப்பிய எல்லா சமுதாயத்தையும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். சில சமுதாயத்தை பெண்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், சில சமுதாயத்தை ஆட்சியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். ஆனால் என்னுடைய மனதிற்கு பின்னால் இந்த சமுதாயம் மிக மிக சோதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் பொருளாதாரம். எப்படி அந்த பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால், உலகத்தில் ஒரு மனிதன் அவன் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் ஹராமா ஹலாலா, அவன் எந்த வழியில் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுகிறார், எந்த வழியில் அவன் செலவு செய்கிறான், இந்த 3 கேள்வியுடைய அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் சோதிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் நிறைவா கொடுத்திருக்கோம். நிறைய மக்களுக்கு பொருளாதாரத்தில் அல்லாஹ்வும் தாழ்வ வச்சிருக்கோம். எதற்கு அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறானா, இந்த பொருளாதாரத்தை வைத்து பெருமை பேசுவதற்காகவோ, உலகத்தில் வாழும்போது நான் செல்வங்கள் என்று பேசிக் கொள்வதற்கு அல்ல. இந்த உலகத்தில் இந்த பொருளாதாரம் நம்முடைய கையில் வர வர, நம்முடைய குடும்பத்தில் சேர சேர, நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் இந்த பணம் சேர சேர நமக்கு மகிழ்ச்சி இருக்குங்க. என்கிட்ட இவ்வளவு பணம் கையில் இருக்கு, இவ்வளவு தொகையோட இருப்பில் இருக்கிற சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு பொருளாதாரமும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சோதனை புரியுது என்று நம்ம முடிவெடுக்கணும். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு எத்தியோப்பியா சோமாலியா போன்ற நாடுகள் இன்றைக்கு டெலிவிஷன்ல பார்த்தோம்னா, பத்திரிகையில இன்றைக்கு பார்த்தோம்னா சுகாதாரம் தான். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் 3 நேரம் சாப்பாடு வழி இன்றைக்கு நமக்கு இருக்கு. நல்ல ஆள ஊற்றுறோம், மனைவி மக்களோடு சந்தோஷமா வாழறோம். ஒரு நேர சாப்பாடு இன்றைக்கு இல்லாம யாருமே கிடையாது. ஆனா சோமாலியா எத்தியோப்பியா நாடுகளுடைய நிலை என்ன தெரியுமா? இன்றைக்கு அல்லாஹ் அந்த நாட்டையே ஒரு சோதனைக்குரிய ஒரு நாடாக, ஒரு குழந்தையுடைய தலையை பார்த்தா இவ்வளவு பெருசு இருக்கு, கையெல்லாம் குச்சி மாதிரி இருக்கும். மொத்த உடம்புடைய இடையே எவ்வளவுங்களா, மிஞ்சி மிஞ்சி போனா 4 கிலோ இருக்கும், அது 6 கிலோ இருக்கும். அல்லாஹ் ஏன் படைச்சிருக்கான்? எந்த அளவுக்கு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா, அந்த தேசத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு குழந்தைக்கு அந்த தாயிடத்தில் ஊறக்கூடிய தாய்ப்பாலுக்கு கூட இன்றைக்கு பஞ்சம். சத்தான தாய்ப்பால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு தாயிலிருந்து கிடைக்காத அளவிற்கு அங்கே தரக்கூடிய ஒரு ரொட்டி துண்டை நம்பி அந்த சமுதாயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, இதையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வசதிப்படுத்த எத்தனையோ செல்வந்தர்கள் நம்முடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு பாருங்க, ஹராம தர்காவை இன்றைக்கு செலவு, எத்தனையோ ஹராமான நிகழ்ச்சிகளுக்கு இன்றைக்கு வாய்வாக இன்றைக்கு கொடுக்கிறோம். ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வின் மீது ஆணித்தரமான நம்பிக்கை வைத்து வாழ வேண்டுமோ, இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு வேளாங்கண்ணியில் நடக்கக்கூடிய ஒரு சர்ச்சையுடைய திருவிழாவாக இருந்தால் இன்றைக்கு டொனேஷன் கொடுக்கிறது நம்மால் உழைப்பு. இன்றைக்கு கோயில் திருவிழாக்குரிய பேனர்கள் இன்றைக்கு பேர் வர வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் இன்றைக்கு உண்டியில் போடக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு உண்டு. இந்த பொருளாதாரம் யாருக்கு கொடுத்தார்? நம்முடைய பொருளாதாரம் இல்லை. நம் உழைப்பு அல்லாஹ் உழைப்பையும் அந்த உழைப்பையும் ரத்தத்தையும் கொடுக்காம இந்த உலகத்துல அந்த முயற்சி இல்லாம பொருளாதாரம் கையில வரல. இந்த பொருளாதாரத்தை சரியா செலவு பண்ணுங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய இடையை நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அதை நம்ம சிந்திச்சு இந்த உலகத்தை வாங்க, நம்முடைய பொருளாதாரத்தை ஹலாலான வழியில அல்லாஹ் சொல்றாங்க, ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இந்த உலகத்தை நீங்க வாரி வாரி கொடுங்க, மனசை விசாரம் ஆக்குங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை நெருமேலும் பெருகுவதோட உங்கள் குடும்பத்தில் பழக்கத்தையும் அல்லாஹ் உருவாக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கிரமிப்பார்கள்.